வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பாத்தீங்களா? ஆமா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்க, நீ இந்த இடத்துல என்னுடைய மான்குட்டியை கொடுக்க, நான் கைப்பிடியா கை பிடிக்க, என் மானம் காலமெல்லாம் நான் இப்ப குடுக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுக்காகத்தாங்க நான் நினைக்கிறேன். குடுப்பேன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டா வந்திருக்கேன். பிடிக்கணும் பிடிக்கல, நான் அடிக்கணும். எங்க வேடுவர் எங்கேயோ போயிட்டாரு. இந்த நடிக்கிற வேலை, உருட்டுற வேலை, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. என்னங்க என்னங்க எங்க போனீங்க இப்ப? எங்க போனீங்க இப்ப? என் மானுடைய இருங்க, ஏன் இடத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? இவ்வளவு நேரம் நல்ல மனுஷன் மாதிரி நின்னு பேசினாரு இல்லையா? உள்ள போறதுக்கு அனுமதி கொடுங்கம்மா, பிடிச்சு கொடுக்குற இடத்த காட்டுங்கம்மான்னு சொன்னீங்களா? நான் என்ன நினைச்சேன், நல்ல மனுஷனா இருக்காருன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? உங்க இடத்துல ஓரமா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, இந்த நீர் பாத்தீங்கன்னா அமுதமா இருக்கு, இந்த அமுதத்தை அள்ளி பருகுனா அப்படி அப்படி. ஐயே, இந்த ஓரத்துல கிடந்த தண்ணியவா குடிச்சீங்க? அட நீங்க வேற. இதுதாங்க தேக்கங்காயை எடுத்து அப்படியே உரசி அந்த தண்ணியில போட்டு குடிச்சோம்னா தேன் மாதிரி இருக்குனாங்க. அதனாலதான் தேத்தாங்குளம்னு ஒரு பேர் வந்துச்சு. ஆமா. அப்படி யானமலைக்கு பக்கத்துல தேத்தாங்குளம்னு பேர் வந்திருக்கு. அப்படிப்பட்ட தேத்தா. நீங்க எதுக்கு உள்ள போனீங்க? இந்த தண்ணி அள்ளி பருகி அப்படி குடிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. மான்குட்டியை குடிக்க வந்தீங்களா இல்ல தண்ணியை குடிக்க வந்தீங்களா? தண்ணியை மான்குட்டிக்கு. பேச்சுவார்த்தை சரியில்லை. நான் குடிக்கும் பொழுது இந்த மானுக்கு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக மான் வந்து வேற ஆள் மாதிரி இந்த பிள்ளை நினைக்க கூடாது. உண்மையிலே இவர் இன்னைக்கு தான் முதல்ல நான் சந்திக்கிறேன். அதனால நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு ரொம்ப அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட தம்பி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை, பட்டாருன்னு கொடுத்துருவேன். நீங்க இங்கதான் நிக்கிறான், அதான் நான் உள்ள போக கூடாது சொல்லிவிட்டேன் நானு. நீங்க படார்னு கொடுக்கணும், நான் படார்னு பிடிக்கணும். ஆமாங்க, பிடிக்கிறதுக்கு இருந்தா தானே பிடிப்பீங்க, பிடிக்க இல்லாதவன எப்படி பிடிப்பீங்க? நீங்க படார்னு கொடுக்க முடியல, இருந்தா தானங்க பிடிப்பீங்க. இல்ல படார்னு கொடுக்க முடியல. நான் தான் இல்லங்கிறேன், நான் தான் இருக்குங்கிறேன், நான் இல்லங்கிறேன், இருக்குங்கிறேன். ஐயா பெரிய விதண்டவாதமா பிடிச்சவர போய் உள்ள இருக்கேன். இந்த அக்கா சொல்றது கேட்காமலையே வாய்ஸ்க்கு நாங்க வர முடியல. பாடிப்பான மானைமால் பிடிக்க முடியுமா? தேடுவதே என்று சொன்னால் படிக்க முடியுமா? பாடிப்பான மானைமால் பிடிக்க முடியுமா? என்னாலும் தடுக்க முடியுமா? நான் வந்தா மடிப்பதற்கு மனசு இருக்குமா? மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலில் இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலில் இப்படி நடக்குமா? அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரம் உள்ள ஆளு தெரியுமா? இவரை தானே நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரம் உள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? பேசிக்கிட்டு
தெரியாது. இங்க பாருங்களேன், எத்தனை முறை ஐயோ நீங்க சொன்னீங்கன்றதுக்காக உள்ள போய் நல்லா தேடியும் பார்த்துட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா? நீங்க தேடி வந்த மான் இங்க இல்ல. பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா அந்த மானு நீங்க நிக்கும் போது இங்க நின்னுச்சு, நீங்க உள்ள போகும்போது உள்ள போயிடுச்சு. அது எப்படி இங்க நிக்கும் போது நிக்கும், உள்ள வரும்போது உள்ள வரும்? உள்ள வந்திருந்தா நான் பார்த்திருப்பேன். அப்ப நீங்க பார்க்கல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு இழுத்தவர் இருந்திருக்காரு, இழுத்தவர் செய்யாம அந்த மான்குட்டியை வாங்க வருவாரு, வாங்க வாங்க உள்ள போவோம். உள்ள போய் மான்குட்டி இருக்கான்னு பாப்போம், இருந்தா பிடிச்சிட்டு வருவோம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனா நானும் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, விதண்டாவதமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாக்குறீங்க. ஆமா, பாக்கும்போது எப்படி இருக்கு? எப்படிங்க இருக்கு? ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா அடுத்து இனிமே அவரை எப்ப சந்திப்போம் அப்படிங்கிற ஆசை வரணும். அதை விட்டு இவெல்லாம் இனிமே சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற என்ன வரக்கூடாது. ஆசை வண்டா பார்த்தா அப்படி இருக்கு. வந்தால இருந்து பொய்யா புளி கழிக்கிட்டு இருக்கீங்க. ஆசை இல்லாம இருந்தா அரை மனிதனுங்க. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுலங்க. ஏன் மான் மேல ஆசைப்படுறீங்க நீங்க? என்ன அட உங்க மான் இங்க இருந்தா ஏங்க உங்களுக்கு பேச போறேன். இங்க பாருங்களேன், போற வழியில காட்டுக்குள்ள போகும்பொழுது ஏகலவன் பாக்குறேன். பார்த்த உடனே நாய் குறைக்குதுன்றக்காக உடனே என்ன பண்றேன், அம்பை எடுக்கிறேன், முன்னாடி பாக்குறேன், பின்னாடி அடிக்கிறேன். அடிச்ச உடனே நாயுடைய வாய் பகுதி பின்பது கட்டி போட்ட உடனே இதை பார்த்துட்டு என்ன பண்றேன், அர்ஜுனை பாக்குறேன். பார்த்த உடனே போய் நேர துரோணர்கிட்ட போறேன். துரோணர்கிட்ட போய் கேட்கும்போது இதை யாரு கொட்டி கொடுத்ததுன்னா துரோணாச்சாரியார்னு சொல்ல, நேரம் வந்து பார்க்க துரோணாச்சாரியார் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும் பொழுது அழகான உருவச்சிலை, இப்படி பாருங்களேன், உருவச்சிலையை அப்படி செஞ்சு பாத்தீங்கன்னா கீழே வச்சு அழகா அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி வரும்போது பார்த்த உடனே அவன் தகச்சு போனாரு. என்னடா இது என்ன போல இருக்கே அப்படின்னு நினைச்ச உடனே பார்த்தாரு. உங்களுக்கு யார் குருநாதர் அப்படின்னு கேட்ட உடனே ஐயா நீங்க தான், சின்ன வயசுல கேட்டு வந்தேன், அதாவது அரசு குடும்பத்தை தவிர வேற யாருக்கு நான் கத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பார்த்தேன், தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். மானசீக குரு நீங்க தான் அப்படின்னு சொன்னது. காலடி மண்ணை எடுத்து வந்து உங்க உருவ சிலையை செஞ்சு வச்சு உங்களை மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நானே கத்துக்கிட்டேன் இல்லையா? ஆமா. அப்ப கத்து கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருந்தது? ஏகலைவனுக்கு. ஆமா. அதே போல கட்டவர்ல வெட்டி கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருந்தது? அது ஏகலைவனுக்கு. அப்ப ஒரு வேடுவனுக்கு கொடுக்கின்ற பண்பு இருக்கே, மனம் இருக்கே, உங்களுக்கு இல்லையாமா? என்னங்க கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்குங்க. சரி, ஆனா மான்குட்டி தாங்க இல்ல, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்னங்க நீங்க மான்குட்டிங்க தான் இருக்கு. ஜாதி சன கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த மாதிரி கதையும் கேட்கல. ஜாதி சன கூட்டத்திலே இப்படி சொல்லலாமா? ஏன் சொல்ல கூடாதா? நீங்க எல்லாம் சொல்லலாமா? ஏன் சொல்ல கூடாதான்னு கேக்குறேன். மீச வைக்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? என்ன மீச வளர்க்கிறதுனா என்னன்னு தெரியுமா? மீச வளர்க்கிறதுனா இங்க பாருங்க, இப்படி பாத்தீங்களா ஒவ்வொருத்தங்களா வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வளர்த்தவங்க. இது மட்டும் வளருது, இது வளர மாட்டேங்குது. மீச வளர்த்தவங்க. மீச வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? ஒட்டு மீச வேணும்னா வச்சுக்கலாம். எங்க வாத்தியார் அப்படியே வருவாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஆமா, வளர்த்ததுலயும் சேர்த்து இல்ல வச்சதுலயும் சேர்த்து இல்லாமல இருக்குது. எங்க வாத்தியாரு அப்படியே வருவாரு, ஒட்டு மீச வச்சுக்கிட்டு வேணும்ன்ற நேரத்துல தூக்கி பிடிச்சிருவாரு. ஓரத்துல வச்சுட்டு நான் எதுக்கு ரெண்டுமே இல்லாம வந்திருக்கேன், எதுக்கு அதுதாங்க காரணம் உண்டுங்க. என் மான்குட்டிய பக்கத்துல போய் அப்படி கட்டி பிடிச்சு அப்படி உம்மா கொடுத்தேனா மான் நினைக்குங்க. என்ன நினைக்கும்? இந்த உம்மாக்காக தனியா இவ்வளவு நாளா காத்திருந்து நீ மான் நினைக்குமா?
அதுக்காக மீசை வைக்கலையா? அதுக்காக மீசை கூட குத்த கூடாது இல்லையா? அந்த மனசு அப்ப அதையே வரைஞ்சுக்கிறீங்க, அது வரையாமலே இருக்கலாமே. அட நீங்க இவரை இழுத்து விட்டனா எவ்வளவு நாளும் போகுங்க. அது மையில தானே வரையறது, எவ்வளவு நாள் இழுத்துக்கலாம். பாத்தீங்களா? அப்ப கயிறு மாதிரி எவ்வளவு தூரம் நாள் இழுத்துக்கிட்டே அப்படி கிடையாதுங்க. அது ஒண்ணு இருந்தா தான் ஆம்பளைக்கு அழகுங்கறனால தான் அதை வரைஞ்சுக்கிட்டாம வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்களேன். இல்ல அப்படின்னா அதை வரைஞ்சிருக்கவே தேவை கிடையாது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லும் பொழுது இந்த மீசையை வச்சு நான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன பண்ணிருக்கேன்? கொஞ்சம் கீழே விட்டு மேல விட்டு அப்படி பாக்குறேன் இல்லையா? அது கீழே விட்டு மேல விட்டா அதுதாங்க. கீழே என்னன்னா மீசையை வந்து முன்னே கீழே கலங்கணும், அதுக்கப்புறம் மேல ஏறணும். மேல ஏறி முறுக்கணும்னு வச்சுங்களேன், முறுக்க 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 போயிட்டே இருக்கா. அப்ப முறுக்கு மீசை. அதுக்கு பேரு என்ன வேற? முறுக்கு மீசையா? அந்த இது வந்து முறுக்கு மீசை. நான் போட்டிருக்கிறது என்ன மீசை? கை சுத்து முறுக்கா இல்ல? இது காதல் மீசைங்க. காதல் காதல். இதுவா? மான் மேல வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு காதல். வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. இப்படி என் மானுக்கு நான் எவ்வளவு தூரம் ஆசை ஆசையா வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு தொல்லை தாங்க முடியல எனக்கு. ஐயோ நான் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், ஒன்னும் கேட்கற மாதிரி இல்ல என்ன. அதனால என்ன சொல்றேன்னா, உங்க மான் குட்டி உங்களுக்கு தான் வேணும்னு நீங்க நினைச்சா, அதை பிடிக்கணும்னு நினைச்சா, உங்க மானுக்கு உண்டான அங்கலட்சணம் அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்பயாவது நான் பிடிச்சு தாரேன். மான் குட்டியோட அங்கலட்சணம் அடையாளம்? ஆமா நான் சொல்றேன், அதைத்தான் கேட்கிறேன். தாயாகி மாமனை கண்டது போல் பொன்முறுவல் செய்தாலும் தலை சாயாதமா. நல்ல ஜாதிமான் தலை சாயாதமா. மனம்
இது மான்குட்டி கூட அங்கலட்சணமே கிடையாது. எவ்வளவு பகுமானமா வர்ற நீ? எவ்வளவு நேரம் கடந்து கத்திக்கிட்டே இருக்க அண்ணே அண்ணேன்னு. தானே கூட்டிட்டு போனேன் அண்ணே. வந்த வேடுவர் மான்குட்டியே தேடி வரலையா? எனக்கு தெரியும். நீ அப்பயே சொன்னப்பே நான் சந்தேகப்பட்டேன். நான் தான் வேணாம்னு சொன்னேன். நீ தான் நான் வேடுவர் பார்த்து பேசிட்டேன். அப்படி வேணா நம்ம இனத்தவராதுக்கா படகுன்னு சொல்லிட்டு வர முடியுமா? கவலைப்படாத. உள்ள உனக்கான பூஜைக்கு உண்டான பூக்கள் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். நீ அந்த பூவை பாரு, நான் இந்த பூவை பாக்குறேன். அப்பாவுடைய விருப்பத்திற்காக அந்த மயக்கம் என்ன? மயக்கம் என்ன? இந்த மயக்கம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன? கற்பனையில் கதைகளிலே நான் கேட்டதுண்டு முழக்கம் என்ன? இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன? சரணம் என்ன? அன்பு காணிக்கைதான் கண்ணே. பாத பூஜை செய்து
மாட்டேறீங்க? இடைஞ்சல் பண்றீங்களே. வாங்குற காசுக்கு மேல நடிக்கிற ஒழுக்கமா இருக்கு. ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கும் போது அதை வேணாங்கிறீங்க. அவர் செத்துட்டாரு, பேசாம இருக்கு. சொல்றியா? ஓய், நான் எவ்வளவு அழகா வர்ணிச்சு. புதுசா ஒரு மரம் வளர்ச்சிருக்கு பாரியா, வெட்டியா? ஒருவேளை போஸ்ட் மரம். ஏய், யாரோ தூரத்துல தாத்தா வர மாதிரி தெரியுது. கேக்குதா? இருக்கும் இடத்தை விட்டு ஓவரா சரக்கடிக்க கூடாதுங்கிறது. இருக்கும் இடத்தை விட்டு இடம் தேடி எங்கோ வாழறார் கோயில் பூசாரி வர சொல்லுங்க. சாமிக்கு தாத்தா அருள் முடிச்சிருச்சு. மொத்தத்துக்கு மைக்க பிடிச்சோன்னே கரண்ட் சாக்கு அடிக்க போறேன்னு நினைச்சு அவர் வர போறாரு. இப்படி நடங்குறியா தாத்தா? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தா உடனே பார்த்துட்டோம்ல. எதுக்குமா கையெடுக்கிற? கையெல்லாம் எடுக்க கூடாது. யாரு நீ? அட, இமயமலையில இருந்து வரணையா? எதுக்கு? இமயமலையில இருந்து காசி, யமுனா, கங்கா இப்படி தீர்த்தம் ஆடி இங்க குமரி தீர்த்தாடலாம். குமரி குமரி குமரி. ஏன் தாத்தா, நான் சுடிதார மாத்துறதுக்கு முன்னாடியே கேட்க கூடாது? அது வீணா போச்சே தாத்தா. தீர்த்தத்தை நீ தான் கொண்டு போய். ஏத்தா, நீ என்ன தீர்த்தத்தை சொல்ற? குமரி தீர்த்தாடலான்னு வந்தேன். இந்த ஆட்டம் போடும் பொழுதே உனக்கு இந்த குமரி தீர்த்தம் கேக்குதே. ஆட்டம் போடாத வயசுல உனக்கு எத்தனை தீர்த்தம் கேட்டிருக்க? நீ இப்ப சொல்ற பத்தியா? இத சொல்றதெல்லாம் எனக்கு நீ குச்சியை நினைக்க வாக்குற. ரொம்ப சிரமப்பட்டு தயார் பண்ணி கொண்டு வந்து தாத்தா, இந்த ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் இருக்கும். அதுல ஒரு கிழவி இப்படித்தான் வரும் தாத்தா. சூனிய கிழவி. அட, வள்ளி பொண்ணுன்றது எங்கய்யா? அது என் தங்கச்சி. தங்கச்சியா? எங்க தங்கச்சி? ஏன் நீ தங்கச்சிய நீ தானே வேணும்? அது என் தோழியை தர சொல்லு. தங்கச்சிட்ட தாத்தா, சுயரூபம் தெரியுது. இந்த வேஷத்துக்காண்டியே நீ ராஜபாட்டு போட்டிருப்ப. அண்ணே, என்னண்ணே யாருன்னு இது? இந்த தாத்தா திடீர்னு நம்ம இடத்துக்குள்ள தாத்தா யாரு நீங்க? நம்பிராஜ். இரு, நான் சொல்றேன். தங்கச்சிக்கு புரியாது. நம்ம அப்பா இருக்காருல்ல, நம்பிராஜ். ஆமா, அவர் இருக்காரா? ரெண்டு பேரும் பாலினம் பண்ணாங்க. பாலின சிநேகிதர்களா? வாலிப சிநேகிதர். ஆமா. இப்ப என்ன வேணுமா அவருக்கு? வாழ்க பெருமகளே, வாழ்க வாழ்க. நீ பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறேன். சரிங்க தாத்தா. காசி, யமுனா, கங்கை மேமலையில இருந்து வரத்தா வர்ற வழியில என்னுடைய வாலிப கொஞ்சம் பால் குடிச்சிட்டு பேசுது. ரொம்ப வாங்குற தாத்தா, பால் குடிச்சிட்டு பேசு தாத்தா. தெம்பா வர்ற வழியில யாருமே கழுதை கூடவே மாட்டேன். நம்பிராசன் என்னுடைய வாலிப சிநேகிதன் போற வழியில காவ காத்துக்கிட்டு இருக்கா. சரி தாத்தா, ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போகணும்னு சொன்னாரு. சரி, அதனால வந்தேன். அப்படியா? ஆசீர்வாதம் செய்யறதுக்காக. பெரியவங்க நீங்க ஆசீர்வாதம் வேணும் தாத்தா. எங்களுக்கு நல்லா இருக்கணும். நல்லா பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. வந்திருக்கேன். ஆமா, வந்ததுல ஆத்தாக்கு பசிக்குதாண்டி. பசிங்க
இதுவே நாட்டுக்குள்ள வந்திருந்தேன்னா உன்னை உட்கார வச்சு வடக்கத்தோட சாப்பாடு போடுறோம். நியாயமான விஷயம். நாங்க காட்டுக்குள்ள தேனும் தினைமாவும் தான் சாப்பிடுறோம். தேனும் தினைமாவும் தானே இருக்கேன். ஆமா, தேனும் தினைமாவும் புசியே நடவாரோ. அந்த தேனும் என்னடி பண்ற? மாவு இருக்கு இல்லையா, தாத்தா வயசான காலத்து மசுமட்டியோட மாவை தாத்தாட்ட முழுசா கொடுத்தோம்னா தாத்தானால முழுசா முழுக முடியாது வயசான காலத்துல. மாவை பிணைஞ்சு ஊத்தி தண்ணிய கரைச்சு குடுத்துட்டோம்னா குடிச்சிருவாருல. படகு ரொம்ப பசியா இருக்குன்னு உனக்காக மலத்தேன் கிடைக்குமான்னு பார்த்தேன். மலத்தேன் கிடைக்கல. சரி கொம்பு தேனாவது கிடைக்கும் பார்த்தேன். கொம்பு தேனும் கிடைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பம்பு தேன் இறக்கி அந்த ஆளாவது பம்பு தேன் வச்சிருக்காரு. நான் உனக்கு பொந்து தேன் வச்சிருக்கேன். பம்பு தேனே பரவாயில்ல. நீ அதை சாப்பிட்டேன்னா இப்படி ஆடுறது நின்னுட்டு இப்படி ஆடுதாத்தா. மனசு பசியில இருக்கும் போது ஆளாளு கொண்டு பேசுறீங்களே. சரி நீ வாய் எங்க இருக்குன்னே தெரியல. எப்படி குடுக்குறது? எதுக்குனே ஓடி கொடு புள்ள கொலைகேசில போறீங்க. கொலைகேசில போறீங்க. தாத்தா சொன்னால விழுந்துட்டாருமா. உனக்கு வந்து லைஃப் பாரு எத்தனை பேர் பிடிக்கிறாங்க பாத்தியா. நானே தாத்தாவை குடிக்கணும் என்ன நீ மட்டும் அது ஓம் தலை எடுத்து போ. எனக்கு தெரியும் கொண்டு வரலையே. கம்ப தொட்டங்க நீங்க ஏமா வந்து இது எதுக்கு என் கூட ஆத்தாடி சொனைக்குள்ள விழுந்தோனி தாத்தா குமரன் ஆயிட்டாரு. நிமிந்து குமரன் ஆயிட்டாரு. திரும்பி ஒரு பழம் எப்பொழுது போலயே தாத்தா இருக்கு. தாகம் தீண்டு விட்டது. இன்னும் எனக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு தேர மாட்டேங்குது. அதுக்கு தாத்தாவுக்கு நம்ம ஒரு பாயிண்ட். ஐயோ இந்த காசை வாங்குறதுக்கு ஐயோ தாத்தாக்கு லூசி குடிச்சு குடிச்சு சொன்னேன். கம்ப உடைச்சு கூடாதப்பா.
ஒரே அடிதான் மலையில அங்கிட்டு போய் விழுந்துருவேன். குடுகுடு வயசுல கும்மாளமாணி போடுற, குடுகுடு வயசுல கும்மாளமாணி போடுற, சந்தா மாத்து தாத்தா போய் மாதிரியே ஒழுங்க ஆடு சொல்லிட்டேன். வித்தார ஆறாவது பல தடவை சொல்லியிருக்கேன். பயணிகள் ஓடுதான் இல்லையா? நீ பிடிக்க வேணாமா? நானே வருவேன், வந்த போயிடுவேன் தாத்தா. என்னது என்னாச்சு? மாடி செனைக்கு பிரியும் இடத்துல இருக்கீங்களே. ஆமா, வாங்க நம்ம எல்லாரும் போயிருவோம். இந்த இடத்துல இருக்கீங்க, எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? அதெல்லாம் எதுக்கு பயப்பட மாட்டேன். நிஜமா எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? என்ன சொன்ன? சர்வீஸ்ல நிறைய தாத்தாவை பார்த்திருக்கீங்க. தாத்தா அதெல்லாம் நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? அப்படி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பயம்? இந்த காட்டுல இருக்க சிங்கம் வந்தா அசிங்கம் பண்ணி கரடி வந்தா ஒரு அடியில் அடிச்சு விரட்டி புலி வந்தா அண்ணே அண்ணே இதுக்கு தகுந்த நீந்தா புலி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறத சொல்லு. நீ அவர்கிட்ட புலி வளர்த்துறதுல புரியாது. தூரத்துல புலி வரும். ஒரு கம்பள இப்படி என்ன ஊத்திக்கிறணும், பத்த வச்சுக்கிறணும். புலி அங்க இருந்து வரா என்னைய மட்டும் திட்டுவேன். என்ன சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட தீயை காமிச்சு விரட்டு. அதுல எங்க அண்ணன் வல்லவன். அவரு புளிய தீய காட்டி விரட்டுவாரு. நான் புளிக்கு கொட்டையை எடுத்து கரைச்சு ரசம் வச்சிருவேன். காடு மாதிரி புலி தூளு தூளு காடு மாதிரி இருக்கு. அது போல நான் கேட்டீங்கன்னா முன்னாடி தொங்கும். தூக்க 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 எல்லாருக்கும் முன்னாடி தானே தொங்கும். நீ என்ன வித்தியாசமா சொல்ற? அதுதான் சொல்றேன். முன்னாடி தொங்குமா, இப்படி கீழே தொங்கும். தொங்கும் போது அப்படி மெல்ல மெல்ல தூக்கும். இப்படி தூக்க தூக்க தூக்கி மேல ஏறி நிக்குமா. நீ என்ன ஆவுனா களத்துக்குள்ள போடுறதே பாக்குறீங்க. முளைப்பாரி எங்கப்பா கிடைக்கிறது? நீ போய் மேலே உட்கார்ந்த அப்பாவோட பால் குடத்தை தூக்கி
தூக்கி இறக்கியாச்சு. தாத்தா தாத்தா உனக்கு அப்படியே குதிக்கிறப்ப நல்லா இருந்திருக்குமே. தாத்தா இங்க பாருங்க, எந்த மிருகத்தோட பேரை வேணாலும் சொல்லுங்க, அந்த மிருகத்தோட பேரை மட்டும் சொல்லாதீங்கன்னா அது நாங்க ரொம்ப பயப்போம். அப்படியா? என்னனே போகையில உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போக தாத்தா. போற நேரம் அப்புறம் கூட்டிட்டு போறதுக்கா போட்டேன்னு வச்சுக்கோங்க தாத்தா. அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, அது ஒண்ணுக்கு மட்டும் தான் பயப்படுவோம். நான் கூப்பிட்டா வாங்க வந்துடும். என்னது உங்க வீட்டு வேலைக்காரரா? நீ சர்க்கஸ் வச்சிருக்கியா? நான் கூப்பிட்ட உடனே வாங்க வந்துடும். அண்ணே இங்க பத்தியா தாத்தா சொல்றாரு, அது வாண்டா வருமா போண்டா போகுமா? அப்படி ஒரு போண்டா இருக்கா? போன்னு சொன்னா போயிருமா, வான்னு சொன்னா வந்துருமா? எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்த? யார சொல்றது போ சொல்றது? எங்கயோ காப்பி போடுறாங்க. ஒரு விஷயத்தை புரியுமா? காப்பி வாசனை. எந்த மிருகம் வந்தாலும் நாங்க யாரு காப்பி போட்டாலும் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு 2 டம்ளர் காப்பி. இங்க உயிர் போற விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு காப்பி இருக்குதா? காப்பி அப்பா மாவள காப்பி அப்பா இருக்காங்க. இங்க யானை தாத்தா வச்சுவேன்னு சொல்லி வெங்காய பச்சி போடுறாங்க. வெங்காய பச்சி தாத்தா யானை மட்டும் விடாத. அப்படி வேணாமா? வாழ்க்கையில நீ பயந்த ஒரே ஒரே ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. என்ன சத்தியம் பண்ணணும்? ஒரு சத்தியம் மல்லிப்பொருள் நீ செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம் பண்ணணும்? இந்த கிழவனாகிய தாங்களை சத்தியம் பண்ணா சத்தியம் பலிக்காதா? மல்லிப்பொருள் முருகப்பெருமான் மீது ஆணையாக, முருகப்பெருமான் மீது ஆணையாக இந்த கிழவனாகிய ஆணையாக ஆணை உத்தரவிடு கட்டளையிடு. அப்படி வச்சுக்கோமா முருகன் மீது சாட்சியாக திருமணம் செய்து கொள்கிறேன். யார இது சத்தியம். இந்த யாரை திருமணம் செய்து? இந்த கிழவனை என்ன அவரை கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறா? நீ கேட்டுக்கிட்டு இருக்க? எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? நீ பயப்படாத. சத்தியம் தாத்தா இப்பவே பொக்கு பொக்குன்னு கிடக்குறாரு. எப்படின்னு ஒரு 6 மாசம் தான், அதுவே இழுத்துக்கிட்டு போயிடும். அப்புறம் சொத்து பத்த எழுதி வாங்கிட்டு நம்ம அடுத்த பேசாம நீ கல்யாணம் பண்ணி தேவை இருந்த தாண்டி செத்து போக கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி தாத்தாட்ட ஒரு சொத்தும் கிடையாது, ஒரு சொத்தும் கிடையாது. சொத்து இல்ல ஏன் எப்படி சொல்ற? இங்க பாரு, இங்க 2 பேத்தையும் பாரு, பரமசிவன் பார்வதி மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சது. ஏதோ கொண்டு எதோட சேர்க்கிறீங்க? தம்பதிகளை நீ பிரிச்சிடக்கூடாது. அதனால ஒரு சத்தியம். கல்யாணம் பண்ணிக்க பிரிப்பே சும்மா காட்சிக்கு நான் பிரிக்க மாட்டேன், சேர்த்து வைக்கன்னு சொல்லிருக்கேன். சும்மா காட்சிக்கால நேரடியா நீங்க என்ன சொல்றீங்க? என்னன்னா சத்தியம் பண்ண முருகப்பெருமான் மீது ஆணையாக, முருகப்பெருமான் மீது ஆணையாக கிழவனாகிய தாங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அதுக்கு மேல கைய கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. நான் போய் கைய கழுவாம திருமணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் போய் என்ன பண்ணிட்டு வரேன்? என் தாடி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு வரேன்பா. எல்லாம் உள்ள அந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் தான். தாத்தாவை நல்லா கட்டிங்களா? தலைமுடி நிறைச்சிருந்துச்சு, தாடி முடியெல்லாம் நிறைச்சிருந்துச்சு. ஆனா புருவ முடிய கண்ணு முடிய மட்டும் நிறைக்கல. ஏதோ குறை உள்ளதடா. அதனால செவ்வாய் சாமியை கும்பிட்டு, செவ்வாய்க்கிழமை கும்பிட வேண்டிய முருகனை கும்பிட்டுட்டு, ஆமா சாமி கும்பிடுவோமா? சாமி கும்பிடுவோமா? திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா மொழிய ஓடிடுவாரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாலும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடி கடனாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாலும் பனிமலை மீது எதிரொலிக்கும். பார்வையிலே நடக்கும் அந்த பழம் பார்வையிலே நடக்கும் அந்த பழம் பழமொழி தோழியில் முதிர்ந்த பழம் முதிர்ந்த பழம் பசியோடு வருவோம்
பசியாது வருவோம் ஞான பலம் திருப்பணிமலை நீதி சிறப்புடன் கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாடு கோட்டம் உண்டு சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாடு கோட்டம் உண்டு உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் இல்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் இல்லை ஒரு பாகம் அன்பு பஞ்சமில்லை திருப்பணிமலை மீது எதிரொலிக்கும் திருப்புகழ் பாடியே கடலாடும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கலெக்டர் அவங்க வேலை அதை ஏன் நீ பாக்குற 3-10 ரூபாய்க்கு வித்துக்கிறாரு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் கனவென்று தான் உரைந்தான் சுவாமி வர வேண்டும். வள்ளி வேடுவனாக வந்ததும் நானே, கிழவனாகவும் வந்ததும் நானே. அப்படியா? உமக்கு வேண்டிய வரங்களை நான் கேள் தருகிறேன். அதற்கு முன்பாக கானம் ஒரு வீணாகானம் ஒன்று கேட்கின்றதே. சந்தனம் மணக்குது கற்பூரம் சந்தனம் மணக்குது
சந்தனம் வணக்கம் முனிவரே, பள்ளி நான் இட்ட சபதத்தை நிறைவேற்றி கேட்டேன் பார்த்தாயா? முருகா, திருமணத்துக்கு முன்பதாக கேட்கக்கூடிய வரத்தை தர வேண்டும். தாங்கள் என்ன வர வேண்டும்? நீ ஒரு விஷயத்தை நன்றாக நினைவிக்கொள். ஏற்கனவே முருகனுக்கு தேவையான ஒரு மனம் உண்டு. நீ இப்பொழுது திருமணம் செய்து இடப்பாகத்தை கேட்டால் நீ அவளே முதலிடம் விட்டு விடுவாள். மனப்பாகத்தை உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமேத சுபரம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. ஏற்கனவே தெய்வானதான் உங்க விருப்பமான மனைவியா இருக்கா. இவளுக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னா சண்டை கட்டி ஏறிடுவா. வள்ளி அப்படிதான் கேட்பா, கொடுத்துறாதீங்க. வள்ளி வேற வரம் ஏதாவது இருந்தா தருகிறேன். வேறு வரமா? ஏனென்றால் தெய்வானை இவருக்கு வேலையே வச்சுக்கிறாத. இப்ப நீ விட்டேன்னா வாழ்நாள் எப்போ கருப்பு பிடிக்கவே முடியாது. அதனால அப்படிதான் சொல்லுவார். நீ விடாம முதலிடத்தை கேளு. அதெல்லாம் முடியாது. கொடுத்தால் முதலில் சொல்லுவா. கொடுத்துறாதீங்க. பெரிய மசக்காரி. வள்ளி வள்ளி அந்த வரத்தை கொடுத்தாலே திருமணம். வரத்தை கொடுத்தால் திருமணம். மசக்காரி மசக்காரி. சிறப்புடன் பேர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நாளை சனிக்க வேணும், நல்ல மனம் பெய்ய வேணும். நாடகத்தை இதுவரையில் நமது காத்து கண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகம் இந்த அளவுக்கு சிறப்பாக போனதுக்கு காரணம் எங்க அண்ணன் ஒளி அமைப்புதான். அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் ஒளி அமைத்து எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு அண்ணா பிரெண்ட்ஸ் ஆடியோ உரிமையாளர் மனோகரன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழப்பத்தை சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா அணிநகரத்தைச் சேர்ந்த ஆதீஸ்வரன் அவர்கள் சார்பாகவும் அன்பு அப்பா அண்ணாமலை அப்பச்சி அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது வீடியோ உரிமையாளர்கள் மாயகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களது திருவிக்கை உரிமையாளர் கண்ணன் அன்பு மாமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம். வணக்கம்.